எங்கள் வீட்டுக்கு வர எல்லாருமே உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி இட்லி கல் மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். எங்களுக்கு கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவுமே. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக வரும். ஸோ அரிசி வந்து நார்மல் அரிசி, ஐ மீன் பச்சரிசி சொல்லுவாங்கள்ல, அது 1.5 அழாக்கு. ரேஷன் அரிசி வந்து 2. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு சமையல்லாம் செய்வோம் இல்லையா, சாதம், அந்த அரிசி வந்து 3 அழாக்கு. இதுதான் மெஷர்மெண்ட். நீங்க எந்த இதுல எடுக்கிறீங்களோ அந்த அழாக்கு. உளுந்து வந்து 2 அழாக்கு. நான் எந்த அழாக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இது போட்டாலுமே 1 வீக் வரும். ஸோ அதனால இந்த மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளாஸில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்கக்கூடாது, தனித்தனியாக அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் இட்லி சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்க.